பார்வதி பதஜே எந்நாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் ஏகம்பத்துறையுந்தாய் போற்றி பாகம் பெண் உரு ஆனாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. காதராகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே. சனி மகா பிரதோஷத்தினுடைய ஒரு அற்புதமான ஒரு நாள். பிரதோஷங்கிறதே ரொம்ப அவசத்தி, சிவ தரிசனம் பண்ணணும். அதுல சோமவார பிரதோஷம் ரொம்ப விசேஷம். அதை விட ரொம்ப அவசத்தி ஸ்திரவாரஸ்தலத்துல சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப உத்கிருஷ்டமா சொல்லப்படுறது. சனி பிரதோஷத்துல ஒரு சிவாலயம் தரிசனம் பண்ணாலே ஒரு வருஷ காலம் நியமமா சுவாமி தரிசனம் பண்ணின பலன் கிடைக்கும். அது என்ன நியமமா அப்படின்னா, ஒரு கோவில் உள்ள பிரவேசம் பண்றதுக்கு முன்னாடி அந்த கோவில் உள்ள புண்ணிய தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணணும். அப்புறம் அங்க ஸ்நானம் பண்ண பிற்பாடு சந்தியாவந்தனம் போன்ற அனுஷ்டானங்களை முடிச்சுட்டு எவ்வளவு பஞ்சாட்சரம் ஜபம் ஜபிக்க முடியுமோ, நம சிவாயா அப்படின்னு எவ்வளவு ஜபிக்க முடியுமோ ஜபம் பண்ணணும். அதுக்கப்புறம் கோவிலுடைய பெரிய பிரகாரம் வலம் வந்து நமஸ்காரம் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம கோவில் உள்ள பிரவேசமாகி அதுக்கப்புறம் சுவாமியை தரிசனம் பண்ணணும். இது மாதிரி 365 நாள் சிவாலயம் போன பலன் ஒரு சிவாலய பிரவேசத்தினால, ஒரு சிவன் கோவில்ல நுழையிறதுனால கிடைக்கிறதா. அப்பேற்பட்ட ஒரு தினம் இன்னைக்கு நமக்கு. அப்படி அற்புதமான புராதனமான கோவில்கள். அதுல பரிதி நியமம் அப்படின்னு இந்த ஊருக்கு பேர். பரிதியப்பர் கோவில். பரிதி நியமம் அப்படின்னால், பரிதினால் சூரியன், நியமம்னா சூரிய பகவான் நியமமாக சிவபூஜை பண்ண நட்சத்திரம். சிவபெருமான் 16 சிவாலயங்கள்ல சிவபூஜை பண்ணிருக்கு. அவர் எங்கெங்கெல்லாம் சிவபூஜை பண்றாரோ அங்கெல்லாம் தான் வந்துட்டு போனதை பதிய வைக்கணுங்கிறதுக்காக அத்தனை ஊர்லயும் சூரிய பகவானுடைய ஒளிக்கதிர் சுவாமி மேல படும். பங்குனி மாசத்துல 17, 18, 19 3 தேதியில இங்கேயும் சூரிய பகவானுடைய தேஜஸாகப்பட்டது சுவாமி மேல படும். இந்த க்ஷேத்திரத்துல நிஜமமா சூரியன் பூஜை பண்ணாரு. அது என்ன சுவாமி எல்லா கோயிலையும் பண்ணாருன்னா, இங்க சூரியன் நியமமா பண்ணதுக்கு சாட்சி சிவ தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி நந்திகேஸ்வரரை பார்க்கணும். சிவ தரிசனமான பிற்பாடு சண்டிகேஸ்வரரை பார்க்கணும். இந்த கோவில்ல 3 சண்டிகேஸ்வரர் இருப்பார். அதுல ஒருத்தர் தேஜஸ் சண்டர், சூரிய பகவானுக்கே உண்டான சண்டிகேஸ்வரர். ஒரு கோவில்ல இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரருக்கு ஒரு பேர். கணபதி கோவில் இருந்தால் அதற்கு கும்ப சண்டர்னு பேர். முருகப்பெருமான் கோவில் இருந்தாருன்னா சுமித்ர சண்டர் அப்படின்னு பேர். சிவாலயத்துல இருந்தாக்க சிவச்சண்டர்னு பேரு. அம்பாள் கோயில் இருந்தாக்க சக்தி சண்டர்னு பேர். சூரியனோட சம்பந்தப்பட்டது தேஜஸ் சண்டர். இங்க 3 சண்டிகேஸ்வரர். அப்படி இங்க சூரிய பகவான் இங்க வந்து சிவபூஜை பண்ண, நியமமா சிவபூஜை பண்ணதுனால நியமம். பரிதினா சூரியன், சூரியன் நியமப்படி பூஜை பண்ணதுனால் பரிதி நியமம். தமிழ்ல பருதி அப்பர் கோவில். பருதி அப்பர் சூரியன், அவருடைய இடம், இருப்பிடம். அதற்கு சாட்சி நந்திகேஸ்வரர்கிட்ட சூரிய பகவான் இருப்பார். நந்திகேஸ்வரர் எங்க இருக்கா? சுவாமிக்கு முன்னாடி தியானம் பண்ணிட்டே இருப்பார். சிவத்தியான பராஜனா அப்படின்னு பரமேஸ்வரனையே தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரர்கிட்ட சூரிய பகவான் பிரத்யட்சமா இருப்பார். அப்படி இந்த கோவில்ல தான் நீங்க சூரியனை இங்க பார்க்கலாம், வேற எங்கேயுமே பார்க்க முடியும். ஞானசம்பந்தருடைய 3ஆம் திருமுறைகள்ல முன்வினை தீரும் அப்படின்னு தன்னுடைய பதிகத்துல சொல்லப்பட்ட க்ஷேத்திரம். சரி, ஏன் சூரியன் இங்க சிவ பூஜை பண்ணணும்? தக்ஷனுடைய யஜ்ஞத்துக்கு சூரிய பகவான் போய் கலந்துன்ற காரணத்தினால ஏற்பட்ட தோஷத்துக்காக ஏன் தக்ஷனுடைய யஜ்ஞத்துல தோஷம் ஏற்படணும்? என்ன காரியம் பண்ணாலும் யாரையும் நிந்த பண்ணக்கூடாது. சிவபெருமானுக்கு அவிர்வாகம் கொடுக்காமல் பண்ணப்பட்ட யஜ்ஞத்துல சூரிய பகவானுடைய நேத்திரம், கண்கள் இழந்து
தன்னுடைய பற்கள் எல்லாம் இழந்து சரீரம் தேயப்பட்டு அவையெல்லாம் திரும்ப கிடைக்கப்பெற்ற க்ஷேத்திரம் இது. இந்த க்ஷேத்திரத்துல முன்னோர்கள் இங்க வந்து சுவாமியை தரிசனம் பண்றதுனால முன்னோர்கள் முக்தி அடைகிறார். இந்த திதி பண்ணக்கூடிய காலகட்டங்கள்ல ஆவாகனம் பண்ணுவா. இவா வசு, இவா ருத்ரா, இவா ஆதித்யா அப்படின்னு ஆவாகனம் பண்ணுவா. அப்படி முறையா பண்ணாத அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தால் முறைப்படுத்தி சுவாமி தருவார். மேற்கொண்டு நாம சரியா பண்ணணுங்கிற எண்ணம் ஏற்படும். அப்படி ஒரு க்ஷேத்திரம். அதுல முதல் கோவில் பருதியப்பர். சுவாமிக்கு பேரு பருதியப்பர்னு பேரு. அம்பாள் சர்வமங்கலத்தை தரா மங்களாம்பிகைன்னு பேரு. ஸ்தல விருட்சம் வில்வமும் வன்னியும் அமைஞ்சிருக்கு. 3 தீர்த்தம் இருக்கு. சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், வேத தீர்த்தம்ங்கிற 3 தீர்த்தம் இருக்கு. பங்குனி மாசத்துல ரொம்ப விசேஷமா சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் சுவாமி மேல படுறது. கோஷ்டத்துல மகாவிஷ்ணு இருந்தால் யுகத்துக்கெல்லாம் முன்னாடி ஏற்பட்ட முதல் யுகத்துல ஏற்பட்ட கோவில், கிருதயுகத்துல ஏற்பட்ட கோவில். லிங்கோத்வருடைய ஸ்தானத்துல மகாவிஷ்ணு இருக்கார். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு சிவக்ஷேத்திரத்துல கால வேளையில சனி பிரதோஷத்துல முதல் தரிசனமா நமக்கு அமையிறது. எல்லாருக்கும் யார் யார் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்காளோ அத்தனை பேரும் மிகுந்த புண்ணியசாலி, பாக்கியசாலி. எங்கெங்கேருந்தோ வந்திருக்கேன். கோயம்புத்தூர்ல இருந்து வரா, பெங்களூர்ல இருந்து வரா, சென்னையில இருந்து வரா, இதெல்லாம் வெகு தொலைவில் இருந்து. ஒரு நாளைக்கு வரணுமா? நானே இப்படிதான் கேட்பேன், ஒரு நாளைக்கா அப்படின்னாக்க அவ சொல்ற பதில் இன்னைக்கு ஒரு நாள் சிவச்சிந்தனை சிவப்பொழுதா இருக்கே அப்படிங்கிறா. அதுல வெகு தொலைவில் இருந்தெல்லாம் நம்மளுடைய இந்த ஒரு நாள் யாத்திரை தஞ்சாவூரை சுத்தி இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு வந்திருக்கேன். எல்லாமே பாடல் பெற்ற சிவாலயங்கள். இன்னைக்கு போகக்கூடியது எல்லாமே பாடல் பெற்ற சிவாலயங்களா அமையிறது. நமக்கு ஒரு தடவை பார்த்தா நமக்கு சந்தோஷம் அடையல, திரும்ப 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 பார்க்கறத இது ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கு, புதுசா ஆறுது, புதுமையா நமக்கு கிடைக்கிறது. இந்த கோவில் உள்ள போறதே அதுவே ஒரு ஆனந்தமா இருக்கு. சிவ தரிசனம் தான் ஒரு ஸ்புரிக்கக்கூடிய ஒரு ஆனந்தம். அப்பேற்பட்ட அந்த பரமானந்தத்தை சுவாமி அனுகிரகம் பண்ணணும். சுவாமியை பிரார்த்தனை பண்ணிப்போம், ஆனந்தமா தரிசனம் பண்ணுவோம். ஹர ஹர நம பார்வதி பதஜே. தென்னாடுடைய சிவனே போற்றி.